ஹலோ கைஸ், முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வருஷம் நம்ம ஜனவரி 1ஆம் தேதி புது வருஷத்தின் வருகையை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். உலகின் பெரும்பாலான நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ் கிரெகரியன் கேலண்டர், அதாவது ஆங்கில கேலண்டரின் கடைசி நாளான நியூ இயர்ஸ் ஈவ்னு அழைக்கப்படும் 31 டிசம்பர் அன்று தொடங்கி புத்தாண்டு தினமான 1 ஜனவரி அதிகாலை வரை தொடரும். ஆனா இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே தொடங்கியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் எப்படி ஆரம்பிச்சது? பண்டைய காலத்துல நியூ இயர் ஏன் மார்ச் மாசம் கொண்டாடப்பட்டது? இதோட பின்னணியில இருக்கிற மர்மமான வரலாறு என்னன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம். வாங்க. இந்த வீடியோ நியூ இயர் கொண்டாட்டத்தின் சுவாரஸ்யமான வரலாற்றை பத்தி பேச போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். புத்தாண்டு கொண்டாட்டம் நேத்திக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. இது சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே கொண்டாடப்பட்டு வருது. முதல்ல மெசபொட்டேமியா, அதாவது இன்றைய ஈராக் பகுதியில் வாழ்ந்த பாபிலோனியர்கள் தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க ஜனவரி மாசத்துக்கு பதிலா மார்ச் மாசம் தான் புத்தாண்டை கொண்டாடினாங்க. இவங்க ஏன் மார்ச்ல கொண்டாடினாங்கன்னா அப்பதான் ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிச்சது. செடி கொடிகள் எல்லாம் பூத்தது, பயிர்களை நடவு செய்ய தொடங்கினாங்க. இயற்கையின் இந்த புது ஆரம்பத்தை அவங்க புத்தாண்டா கொண்டாடினாங்க. இத இவங்க அகிட்டு அப்படிங்கிற விழாவா 11 நாட்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடினாங்க. அகிட்டுங்கிறது சுமேரியன் மொழியில வசந்த காலத்துல வெட்டப்பட்ட பார்லின்னு அர்த்தம். சரி, அப்புறம் எப்படி மார்ச் மாசத்துல இருந்து ஜனவரிக்கு நியூ இயர் மாறுச்சுன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு காரணம் ரொமேனியர்கள். ஆரம்பத்துல ரொமேனியா கேலண்டர்ல வெறும் 10 மாசம் தான் இருந்தது. மார்ச் மாசத்துல தான் வருஷம் தொடங்கும். ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இவங்களுடைய கேலண்டர் சூரியனுடன் ஒத்து போகாம அவுட் ஆஃப் சிங்காக ஆனது. கிமு 46ஆம் ஆண்டுல பேரரசர் ஜூலியஸ் சீசர் அவருடைய காலத்துல இருந்த மிகச்சிறந்த ஆஸ்ட்ரோனமர்ஸ் மற்றும் மேத்தமெட்டிஷியன்ஸ்களுடன் கலந்து யோசித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடிவு செஞ்சாரு. இவரு ஜூலியன் கேலண்டரை அறிமுகப்படுத்தினாரு. இது இன்று உலகின் பெரும்பாலான நாடுகள் பயன்படுத்தும் நவீன கிரெகரியன் கேலண்டருடன் மிகவும் ஒத்துப்போனது. இவர் தான் ஜனவரி 1 புத்தாண்டின் ஆரம்பமாக அறிவிச்சாரு. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. ரொமேனியர்களோட ஜானஸ் அப்படிங்கிற கடவுளோட பேரை தான் ஜனவரி மாசத்துக்கு வச்சாங்க. இந்த ஜானஸ் கடவுளுக்கு 2 முகம் இருக்கும். ஒரு முகம் கடந்த காலத்தை பார்க்கும், இன்னொரு முகம் எதிர்காலத்தை பார்க்கும். இதனாலதான் புது வருஷத்துக்கு ஜனவரி மாசம் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சீசர் முடிவு பண்ணாரு. ஜனவரி 1 அன்று ரொமேனியர்கள் ஜானஸ் கடவுளுக்கு பழி செலுத்தியும் ஒருவருக்கு ஒருவர் பரிசுகளை பரிமாற்றிக்கொண்டும் தங்கள் வீடுகளை லாரல் கிளைகளால் அலங்கரித்தும் ஆரவாரமா விருந்துகளில் கலந்து கொண்டும் புத்தாண்டை கொண்டாடினாங்க. ஆனா இதோட கதை முடியல. மெடிவல் காலத்துல ஐரோப்பாவில் பல நாடுகள் ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாட மறுத்துட்டாங்க. அவங்க மார்ச் 25 இல்ல கிறிஸ்மஸ் அன்று இல்லைன்னா அதிக மத முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களை தான் புத்தாண்டாக கொண்டாடுவோம்னு சொன்னாங்க. 1582ல போப் கிரெகரி தி 13 இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஒரு புது கேலண்டரை கொண்டு வந்தாரு. அதுதான் நாம இப்போ பயன்படுத்துற கிரெகரியன் கேலண்டர். இதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க ஜனவரி 1ஆம் தேதிய ஒரே மாதிரியா புத்தாண்டு நாளாக கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்களுக்கு நம்ம ஏன் ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாடுறோம்னு தெரிஞ்சிருக்கோம். ஆனா இதோட உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? பழைய கசப்பான விஷயங்களை மறந்துட்டு ஒரு புது நம்பிக்கையோடு புது எனர்ஜியோடு வாழ்க்கையை தொடங்கணும் அப்படிங்கிறது தான் புத்தாண்டின் உண்மையான காரணம். அதனாலதான் நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோம். இந்த வருஷம் நல்லா இருக்கணும், நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறது தான் இந்த பண்டிகையோட உண்மையான வெற்றி. நியூ இயர் ரெசல்யூஷன்ஸும் கூட முதல்ல பண்டைய பாபிலோனியர்களிடையே தான் பரவியதாக கருதப்படுது. அவங்க கடவுளின் அருளை பெறுவதற்காகவும் ஆண்டை நல்ல முறையில் தொடங்குவதற்காகவும் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை எடுத்தாங்க. ஸோ உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன? ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்ச புத்தாண்டு பழக்கம் எதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe, signing off. நன்றி.